Hi students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் யூனிட் நம்பர் 17 இருக்கக்கூடிய ரெண்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தோம். அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் அண்ட் ஃபேஸஸ் இன் மென்சுரல் சைக்கிள் அண்ட் வாட் ஆர் த சேஞ்சஸ் அக்கர் டியூரிங் தட் சைக்கிள் இன் ஓவரி அண்ட் யூட்ரஸ் சொல்லிட்டு ரெண்டு கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட் சாப்டர் யூனிட் நம்பர் 18 ஜெனட்டிக்ஸ் சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு டீட்டெயில் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜெனட்டிக்ஸ் சாப்டர்ஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிளான்ட் அண்ட் அனிமல்ஸில் இருக்கக்கூடிய ஜீன்ஸை பற்றினது. அதாவது வந்துட்டு குரோமோசோம் எப்படி இருக்கும், டிஎன்ஏ எப்படி இருக்கும், ஜீன் எப்படி இருக்கும், குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் என்ன, டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த டிஎன்ஏ வந்துட்டு எப்படி ரெப்ளிகேட் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் வந்துட்டு இந்த சாப்டர். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த சாப்டர் இருக்கக்கூடிய ஒரு டீட்டெயில் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். என்ன டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பேஜ் நம்பர் 272ல் லாங் ஆன்சரில் செகண்ட் டீட்டெயில், ஹவு இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஆர்கனைஸ்ட், வாட் இஸ் த பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி இருக்குது, அந்த டிஎன்ஏவோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, பயாலஜியில் வந்துட்டு அந்த டிஎன்ஏவோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் செகண்ட் டீட்டெயில். ஸோ இந்த செகண்ட் டீட்டெயிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஹவு இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஆர்கனைஸ்ட், வாட் இஸ் த பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 266 ஸ்டார்ட் ஆகுது. பேஜ் நம்பர் 266 ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏன்னு இருக்குல்ல, அங்கே ஸ்டார்ட் ஆகி இது ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு நியூக்ளியோசைட் அண்ட் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ், நெக்ஸ்ட் வந்து வாட்சன் அண்ட் கிரிக் மாடல். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 268 இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ஸ், டிஎன்ஏவோட சிக்னிஃபிகன்ஸ் 3 சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ இஸ் த ஹெரிடிட்டரி மெட்டீரியல் ஆஸ் இட் கண்டைன்ஸ் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஹெரிடிட்டரி மெட்டீரியல், அதாவது நம்ம பரம்பரையாக வரக்கூடிய ஒரு மெட்டீரியலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டிஎன்ஏ. ஸோ ஹெரிடிட்டரி அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஜென்ரேஷன், நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸை தான் வந்துட்டு, ஆன்சிஸ்டர்ஸோட முன்னோர்களை தான் வந்துட்டு நம்மளோட ஹெரிடிட்டரி சொல்லுவோம், நம்மளோட பரம்பரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெரிடிட்டரி அப்படின்னா பரம்பரை அப்படிங்கிறது. ஸோ டிஎன்ஏ இஸ் த ஹெரிடிட்டரி மெட்டீரியல் as it contains the genetic information. ஸோ அந்த அந்த மெட்டீரியல் என்ன இருக்கும், ஹெரிடிட்டரி மெட்டீரியலில் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூயன்ட் ஆஃப் எ குரோமோசோம். ஸோ ஒரு குரோமோசோமில் ரொம்ப முக்கியமான கான்ஸ்டியூயன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ தான். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு டிஎன்ஏ இஸ் த ஹெரிடிட்டரி மெட்டீரியல் as it contains the genetic information. It is the most important constituent of a chromosome. The most widely accepted model of DNA is the double helical structure of James Watson and Francis Crick. ஸோ எல்லாரும் ஒத்துக்கிட்ட அக்செப்ட் பண்ண டிஎன்ஏவோட மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். அதாவது ஜேம்ஸ் வாட்சனும் ஃப்ரான்சிஸ் கிரிக் அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து ஒரு டிஎன்ஏவோட மாடலை வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. அந்த டிஎன்ஏவோட மாடல் பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ வேர்ல்டு வைடில் எல்லாரும் அக்செப்ட் பண்ண டிஎன்ஏவோட மாடல் தான் வந்துட்டு இது. தே ப்ரொபோஸ்டு த 3-dimensional model of DNA on the basis of X-ray diffraction studies of DNA obtained by the Rosalind Franklin and Mercury Wilkins. ஸோ வந்துட்டு அவங்க என்ன ப்ரொப்போஸ் பண்ணாங்கன்னா 3-dimensional மாடல், டிஎன்ஏவோட 3-dimensional மாடலை வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணாங்க. எதை அவங்க பேஸ் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொசாலின் ஃப்ராங்க்லின் அண்ட் மைரூசி வில்கின்ஸ் அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட் அப்டைன் பண்ண எக்ஸ்ரேவோட டிஃப்ராக்ஷன், அதாவது அதை வச்சு அந்த டிஎன்ஏ பற்றி ஸ்டடி பண்ணிட்டு தான் அவங்க வந்துட்டு இந்த 3-dimensional மாடலை வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணாங்க. In appreciation of their discoveries on the molecular structure of nucleic acids, Watson, Crick and Wilkins were awarded Nobel Prize for Medicine in 1932. ஸோ அவங்கள அப்ரிஷியேஷன் பண்ணுறதுக்காக, அவங்களோட டிஸ்கவரிஸ் அவங்க கண்டுபிடிச்சதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக
இந்த வாட்சனுக்கு கிரிக் அண்ட் வில்கின்ஸ் 3 சயின்டிஸ்ட்டுக்கும் வந்துட்டு நோபல் ப்ரைஸ் வந்துட்டு கிடச்சிது மெடிசன் ஃபீல்டில். எந்த இயர்லின்னு பார்த்தீங்கன்னா 1962ல். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏட ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் the DNA is the hereditary material as contains the genetic information. First point. Second one is it is the most important constituent of your chromosome. ஒரு குரோமோசோமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்ஸ்டிடியூயன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ தான். The most widely accepted model of DNA is the double helical structure of ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். ஸோ எல்லாரும் மோஸ்ட்டாக அக்செப்ட் பண்ண மாடல் டிஎன்ஏயோட மாடல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட்சனும் ஃப்ரான்சிஸ் கிரிக்கோ அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. They proposed the 3-dimensional model of DNA on the basis of X-ray diffraction studies of DNA obtained by Rosalind Franklin and Maurice Wilkins. ஸோ அவங்க எதை பேஸாக வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்க, இந்த ரொசாலிண்ட் ஃப்ராங்க்லின் அண்ட் மைரூசி வில்கின்ஸ் கண்டுபிடிச்சி அவங்க எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் அவங்க இது பண்ண எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷனை ஒரு பேஸாக வச்சு தான் இவங்க இதை ப்ரொப்போஸ் பண்ணாங்க. In appreciation of their discoveries on the molecular structure of nucleic acids, Watson, Crick and Wilkins were awarded Nobel Prize for Medicine in 1962. ஸோ அவங்களை அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் அந்த 3 சயின்டிஸ்ட்டுக்கும் வந்துட்டு நோபல் ப்ரைஸ் கிடச்சிது மெடிசன் ஃபீல்டில். எந்த இயர்லின்னு பார்த்தீங்கன்னா 1962ல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் டிஎன்ஏ மாலிக்யூல். ஸோ ஒரு டிஎன்ஏ மாலிக்யூலோட கெமிக்கல் காம்போசிஷன் எப்படி இருக்கும்? டிஎன்ஏ இஸ் எ லார்ஜ் மாலிக்யூல் கன்சிஸ்டிங் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஸோ வந்துட்டு டிஎன்ஏ அப்படிங்கிற வந்துட்டு ஒரு லார்ஜ் மாலிக்யூல், ஒரு பெரிய மாலிக்யூல். அதில் என்ன இருக்குன்னா மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாலிநியூக்ளியோடைட். ஸோ அதனால் நம்ம டிஎன்ஏ மாலிக்யூல் என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பாலிநியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் நியூக்ளியோடைட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 3 காம்பனன்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு நியூக்ளியோடைட்லேயும் எவ்வளோ காம்பனண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும். என்னென்ன காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுகர் மாலிக்யூல்ஸ், அதாவது டீஆக்சிரைபோ சுகர் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு காம்பனண்ட் வந்துட்டு ஒரு சுகர் மாலிக்யூல். அந்த சுகர் மாலிக்யூலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீஆக்சிரிபோ சுகர். செகண்ட் ஒன் இஸ் நைட்ரஜீனியஸ் பேஸ். There are 2 types of nitrogenous bases in DNA. There are purines and pyrimidines. ஸோ வந்துட்டு டிஎன்ஏல வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் நைட்ரஜீனியஸ் பேசஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூரைன்ஸ் அண்ட் பிரமிடைன்ஸ். ஸோ பியூரைன் அப்படிங்கிறது வந்துட்டு அடினைன் அண்ட் கானைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பியூரைன். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் பியூரைன். அதே மாதிரி பிரமிடைன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சைட்டோசைனும் தயாமைனும் சேர்ந்தது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரமிடைன். ஸோ இது செகண்ட் காம்பனன்ட். தேர்ட் காம்பனன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்பேட் குரூப் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈச் நியூக்ளியோடைட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 3 காம்பனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சுகர் மாலிக்யூல், தட் இஸ் deoxyribo sugar. Second one is nitrogenous base. There are 2 types of nitrogenous base. One is purines and another one is pyrimidines. Third component is one phosphate group. ஒரு phosphate group வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடு அதாவது வந்துட்டு நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நைட்ரஜன் பேஸும் ஒரு சுகர் மாலிக்யூலும் சேர்ந்தது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோசைடு. நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது நியூக்ளியோசைடும் பாஸ்பேட் குரூப்பும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். The nucleotides are formed according to the purines and pyrimidines present in them. ஸோ நியூக்ளியோடைடு வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூரைன்ஸ் அண்ட் பிரமிடைன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அதை டிபெண்ட் பண்ணி தான் அது ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் டிஎன்ஏ மாலிக்யூல்னு பார்க்கும்போது டிஎன்ஏ இஸ் த லார்ஜ் மாலிக்யூல் consisting of millions of nucleotides. ஸோ அதில் வந்துட்டு millions of nucleotides இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் as polynucleotide. ஸோ அதனால் நம்ம டிஎன்ஏ என்னன்னு சொல்கிறோம்
பாலிநியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்கிறோம். ஈச் மாலிக்யூல் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 3 காம்பனன்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு டிஎன்ஏ மாலிக்யூலையும் வந்துட்டு 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும். என்னென்ன காம்பவுண்ட்ஸ்னால் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சுகர் மாலிக்யூல்ஸ், செகண்ட் ஒன் இஸ் நைட்ரஜீனியஸ் பேஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பாஸ்பேட் குரூப். ஸோ ஃபஸ்ட்டு சுகர் மாலிக்யூல்ஸ்னு பார்க்கும்போது டிஆக்சி ரிபோ சுகர் வந்துட்டு இருக்கும் சுகர் மாலிக்யூல்ஸில். செகண்ட் ஒன் இஸ் நைட்ரஜீனியஸ் பேஸ். ஸோ நைட்ரஜீனியஸ் பேஸ்னு பார்க்கும்போது 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ நைட்ரஜீனியஸ் பேஸில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூரைன்ஸ் அண்ட் பிரமிடைன்ஸ். ஸோ பியூரைன்ஸ் அப்படிங்க வந்துட்டு அடினைனும் கானைனும் சேர்ந்ததான் வந்துட்டு பியூரைன்ஸ். பிரமிடைன்ஸ் அப்படிங்க வந்துட்டு சைட்டோசைனும் தயாமைனும் சேர்ந்ததான் வந்துட்டு பிரமிடைன்ஸ். ஸோ தேர்ட் வந்துட்டு ஒரு பாஸ்பேட் குரூப் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு நியூக்ளியோசைடுனா என்ன, நியூக்ளியோடைடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது ஒரு நைட்ரஜன் பேஸும் சுகர் மாலிக்யூலும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியோடைடு அப்படிங்கும்போது நியூக்ளியோசைடும் ஒரு பாஸ்பேட் குரூப்பும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நியூக்ளியோடைடு வந்துட்டு எதை பேஸ் பண்ணி எதை டிபெண்ட் பண்ணி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூரைன்ஸும் பிரமிடைன்ஸும் ஒரு டிஎன்ஏ மாலிக்யூலில் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் வந்துட்டு கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் டிஎன்ஏ மாலிக்யூல். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட்சன் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இந்த வாட்சன் அண்ட் கிரிக் ப்ரொப்போஸ் பண்ண டிஎன்ஏ மாலிக்யூலோட மாடல் எப்படி இருக்கும். டிஎன்ஏ மாலிக்யூல் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 2 பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ். ஸோ டிஎன்ஏ மாலிக்யூல் எவ்வளோ செயின்ஸ் இருக்கும், 2 பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ் வந்துட்டு இருக்கும். These chains form the double helix structure with 2 strands which run anti-parallel to one another. ஸோ இந்த செயின் தான் வந்துட்டு எதை ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் 2 செயினும் சேர்ந்து தான் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும். அந்த 2 ஸ்ட்ராண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆன்டி பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் செயின்ஸ் ஃபார்ம் எ டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் வித் 2 strands. அதில் எவ்வளோ ஸ்ட்ராண்ட் இருக்கும், 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும். விச் ரன் ஆன்டி பேரலல் டு ஒன் அனதர். ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஆன்டி பேரலாக இருக்கும். நைட்ரோஜீனஸ் பேசஸ் இன் த சென்டர் ஆர் லிங்க்டு டு சுகர் பாஸ்பேட் யூனிட்ஸ் which form the backbone of the DNA. ஸோ நைட்ரோஜீனியஸ் பேசஸ் வந்துட்டு சென்டரில் இருக்கக்கூடிய நைட்ரோஜீனியஸ் பேசஸ் வந்துட்டு எது கூட லிங்க் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பாஸ்பேட் யூனிட்ஸ் கூட லிங்க் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு டிஎன்ஏக்கு வந்துட்டு பேக் போனாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நைட்ரோஜீனியஸ் பேசஸ் இன் த சென்டர் ஆர் லிங்க்டு டு சுகர் பாஸ்பேட் யூனிட்ஸ் which form the backbone of the DNA. Pairing between the nitrogenous bases is very specific and is always between purine and pyrimidine linked by the hydrogen bonds. So pairing அதாவது வந்துட்டு அந்த நைட்ரோஜீனஸ் பேசஸோட பேரிங் வந்துட்டு ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அதே மாதிரி இது எப்படி பேர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பியூரைன்ஸ் அண்ட் பிரமிடைன்ஸ் 2 லிங்க் ஆகிருக்கும். எதனால் லிங்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்னால லிங்க் ஆகாதான் சொல்கிறாங்க. பேரிங் பிட்வீன் த நைட்ரோஜீனியஸ் பேசஸ் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் அண்ட் இஸ் ஆல்வேஸ் பிட்வீன் purine and pyrimidine linked by the hydrogen bonds. Adenine links thiamine with 2 hydrogen bonds. ஸோ அடினைன் அப்படிங்கிறது வந்துட்டு பியூரைன், தயாமைன் அப்படிங்கிறது வந்துட்டு பிரமிடைன்ஸ். ஸோ அடினைனும் தயாமைனும் வந்துட்டு 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலயமா வந்துட்டு லிங்க் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சைட்டோசைன் லிங்க்ஸ் வித் கானைன் வித் 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஸோ சைட்டோசைன் வந்துட்டு எது கூட லிங்க் ஆகிருக்கு, கானைன் கூட லிங்க் ஆகிருக்கு. எது மூலயமான்னு பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். அங்கே பாண்ட் எவ்வளோ ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் 3 ஹைட்ரஜன் பாண்ட் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ
pairing between the nitrogenous bases is very specific and is always between the purines and pyrimidines linked by the hydrogen bond. So ரெண்டு பியூரைனும் ரெண்டு pyrimidine வந்துட்டு மாற்றி மாற்றி தான் லிங்க் ஆகிருக்குமே தவிர்த்து ரெண்டு ஒரே ஒரு பாண்ட் வந்துட்டு ரெண்டு பியூரைன்ஸ் ரெண்டு pyrimidines அது லிங்க் ஆகிருக்காது. ஸோ அடினைனும் தயாமைனும் ஹைட்ரஜன் பாண்ட் 2 ஹைட்ரஜன் ஸ்மால் பாண்ட் மூலயமா லிங்க் ஆகிருக்கும். அதே மாதிரி சைட்டோசைனும் கானைனும் வந்துட்டு 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலமா லிங்க் ஆயிருக்கும். ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் between the nitrogenous bases make the DNA molecule stable. ஸோ அந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அதாவது வந்துட்டு நைட்ரோஜீனியஸ் பேசஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டு தான் வந்துட்டு டிஎன்ஏ மாலிக்யூலை வந்துட்டு ஸ்டேபிளாக வச்சுருக்கு. Each turn of the double helix is 34 Armstrong. ஸோ அதாவது 3.4 nanometer. ஸோ ஒவ்வொரு டேர்ன் அதாவது ஒவ்வொரு டேர்னோட டபுள் ஹெலிக்ஸ் பாருங்கள். இது ஒரு டேர்ன் இது ஒரு டேர்ன். ஸோ ஒரு டேர்னோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.4 nanometer அதாவது 34 Armstrong வந்துட்டு இருக்கும். There are 10 base pairs in the complete turn. ஒரு கம்ப்ளீட் டேர்னில் வந்துட்டு எவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 பேஸ் பேர்ஸ் வந்துட்டு இருக்கும். த நியூக்ளியோடைட்ஸ் இன் எ ஹெலிக்ஸ் ஆர் ஜாயின்டு டுகெதர் பை பாஸ்போடிஸ்டியர் பாண்ட்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸ் ஹெலிக்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸ் வந்துட்டு எதனால் எப்படி ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போடிஸ்டியர் பாண்ட்ஸ் மூலயமா ஜாயின் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்துட்டு வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இதை ஒன்ஸ் அகெயின் பார்க்கலாம். 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஎன்ஏ மாலிக்யூல் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 2 polynucleotide chains. Second one is these chains form a double helix structure with 2 strands which run anti-parallel to one another. Third point is nitrogenous bases in the center are linked to sugar phosphate units which form the backbone of the DNA. அதுதான் வந்துட்டு டிஎன்ஏக்கு ஒரு பேக்போனாக இருக்குது. Fourth one is pairing between nitrogenous bases is very specific. ஸோ அந்த நைட்ரோஜீனஸில் இருக்கக்கூடிய பேரிங் வந்துட்டு ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கானது. And it is always paired between purine and pyrimidine linked by the hydrogen bonds. ஸோ அது எப்படி பேர் ஆகும்? எப்பவுமே வந்துட்டு பியூரைனும் பிரமிடைன் தான் வந்துட்டு ஜாயின் ஆகும், லிங்க் ஆகும். எது மூலயமானா ஹைட்ரஜன் பாண்ட் மூலயமா. ஸோ அடினைனும் தயாமைனும் ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலயமா லிங்க் ஆகிருக்கும். அதே மாதிரி சைட்டோசைனும் கானைனும் 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலயமா லிங்க் ஆகிருக்கும். Hydrogen bonds between the nitrogenous bases make the DNA molecule stable. ஸோ அந்த ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் தான் அதாவது நைட்ரோஜீனஸ் பேசஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் பாண்ட் தான் வந்துட்டு டிஎன்ஏ மாலிக்யூலை ஸ்டேபிளாக வச்சுருக்கு. ஸோ ஈச் டர்ன் ஆஃப் த டபுள் ஹெலிக்ஸ் இஸ் 34 Armstrong, that is 3.4 nanometer. There are 10 base pairs in the complete turn. The nucleotides in a helix are joined together by பாஸ்போடிஸ்டியர் பாண்ட். ஸோ அந்த ஹெலிக்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸ் வந்துட்டு எப்படி ஜாயின் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போடிஸ்டர் பாண்ட்ஸ் மூலிமா ஜாயின் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ பார்த்தோம், அண்டு காம்போசிஷன் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் டிஎன்ஏ மாலிக்யூல் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டிஎன்ஏவோட பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன பாருங்கள். பேஜ் நம்பர் 268ல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்கக்கூடிய 3 பாயிண்ட்ஸ். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ இதுதான் வந்துட்டு காரணம். அதாவது வந்துட்டு ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ஹெரிடிட்ரி இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு டிஎன்ஏ தான் காரணம். அதாவது வந்துட்டு தாத்தாவுக்கு வந்துட்டு நல்ல வரையக்கூடிய தன்மை இருக்கும், அப்பாவுக்கு இருக்காது, ஆனால் அவரோட பேரனுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் அது வந்துட்டு ஜீன் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்படி தான் டிஎன்ஏ வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, இட் இஸ்
responsible for the transmission of hereditary information from one generation to the next generation. It contains information required for the formation of proteins. ஸோ இந்த டிஎன்ஏல வந்துட்டு என்ன இருக்குன்னா இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்ன இன்ஃபர்மேஷனா ப்ரோட்டீன்ஸ் நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகிறதுக்கான இன்ஃபர்மேஷனை வந்துட்டு இந்த டிஎன்ஏல வந்துட்டு இருக்குது. It controls the developmental process and life activities of an organism. ஒரு ஆர்கனிசத்தோட டெவலப்மெண்டல் ப்ராசஸையும் அது டெவலப் க்ரோத்தையும் அதோட லைஃப் டைமில் அது பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ தான். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த transmission of hereditary information from one generation to the next generation. Second one is it contains information required for the formation of proteins. Third one is it controls the developmental growth and life activities of an organism. So இதான் வந்துட்டு DNA ஓட significance. So இதான் வந்துட்டு second detailed answer. So first structure of DNA எழுதுறீங்க, chemical composition of DNA, next wax and crick model, and last final one வந்துட்டு significance of DNA எழுதணும். So students, நம்ம இன்னைக்கு வந்துட்டு second detailed answer பார்த்தோம். How is the structure of DNA organized? What is the biological significance of DNA வந்துட்டு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 டீட்டெயில் ஆன்சர் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.